بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما. அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய வருகைகளையும் தொழுகைகளையும் எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து கொள்வானாக. நம் அனைவர்களுடைய ஹலாலான ஹஜாத்துகளை நாட்டங்களை ஹைரான முறையில் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவானாக. யார் யாருடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே என்னென்ன வகையான கஷ்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், நோய், நெருக்கடி, துன்பங்கள், துயரங்கள், கடன்களிலே சிக்குண்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான, நிம்மதியான, சந்தோஷமான, பரக்கத்தான, நோய் நொடி இல்லாத, கடன் இல்லாத, ஈமான் சலாமத்தான வாழ்க்கையை வாழ அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்லுதவி செய்வானாக. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களாக நம்மை படைத்ததோடு விட்டு விடாமல் சில சட்டத்திட்டங்களை, வழிமுறைகளை அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்திருக்கின்றான். இஸ்லாம் 5 தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நடு கம்பம் கலிமாவாக இருக்கின்றது. அதனை சுற்றி இருக்கக்கூடிய கடமைகள் தொழுகை, நோன்பு, ஜகாத்து. இந்த கடமைகள் எல்லாம் வீட்டிலேயே நம்ம இருக்கிற இடத்திலேயே செய்ய முடியும். தொழுகை இருக்கிற இடத்திலே தொழுது கொள்ளலாம். ஜகாத்து நம்ம இருக்கிற ஊர்லேயே நிறைவேற்றி விடலாம். நோன்பு நம்ம இருக்கிற வீட்டிலேயே பிடித்து விடலாம். கடைசி கடமை ஹஜ்ஜு. இந்த கடமை மட்டும் நாம் இருக்கிற இடத்திலேயே செய்ய முடியாது, அது அங்குதான் போய் முடிக்க முடியும். அந்த அமலை நிறைவேற்றுவதற்கு அதற்காக நாம் சிரமம் எடுத்து தியாகம் செஞ்சு அங்கு செல்லுவதுதான் அந்த அமல் நிறைவேறும். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் ஒவ்வொருத்தவங்களும் நியத்து வைக்க வேண்டும், ஆசைப்பட வேண்டும். நான் அந்த காபாவை அடிக்கடி காண வேண்டும். குறைஞ்சபட்சம் வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த ஆலயத்தை நான் கண்டதற்கு பிறகுதான் எனக்கு மௌத்து வர வேண்டும் என்று நாம் அதிகமாக அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். அதற்காக நம்முடைய உலமாக்கள் சில துஆவையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம் வ ஜியாரத்தன் நபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித் துன்யா வ ஷஃபாஅத்தஹு ஃபில் ஆখিরা. இந்த துஆவை யார் அதிகமாக ஓதி வர்றாங்களோ அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, ஜியாரத் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். இந்த துஆவை எந்த துஆ வேண்டாலும் ஓதலாம். இந்த துஆவை நமக்கு உலமாக்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ர்ஸுக்னா, யா அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவாயாக, ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம், பைத்துல் ஹரமை சென்று ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. வ ஜியாரத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்தை ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே அவர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், வ ஷஃபாஅத்தஹு ஃபில் ஆখিরা, ஆখিரத்திலே நபியுடைய ஷஃபாஅத்தையும் சிபாரிசையும் எங்களுக்கு நசீபாக்கி தருவாயாக என்று துஆவை நாம் ஓதக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் ஹஜ் செய்யாதவர்கள், உம்ரா வாய்ப்பு கிடைக்காதவர்கள் இன்ஷா அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நசீபாக்கி தருவான். அதே போன்று இரண்டாவது ஒரு விஷயம் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற நியத் உள்ளவர்கள் அதற்காக என்ன செய்ய வேண்டும்? அடிக்கடி துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதிகமாக துஆ செய்யணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். வாய்ப்பு இருந்த ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கேட்க வேண்டும், தஹஜ்ஜத்தில் கேட்க வேண்டும். அதற்காக உலகத்துடைய தேவைகளை சிக்கனமாக ஆக்கி தங்களுடைய ஆசைகளை எல்லாம் அடக்கி கொண்டு அந்த தன்னுடைய ஒரே நோக்கமாக அந்த ஆலயத்தை காண வேண்டும் என்று நியத் வைத்து அதற்காக ஒரு உண்டியல் ஒன்று வாங்கி, எத்தனையோ பேர் நம்ம ஊர்ல எனக்கு தெரிஞ்சு மாஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்குன்னு சொல்லி தனி ஒரு உண்டியலே போட்டு காசு சேர்த்து கொண்டு வர்றோம். தனி உண்டியல், அதுல எழுதியே வச்சிருப்பாங்க, ஹஜ்ஜுக்காக உள்ள பயணம்,
அல்லது ஹஜ்ஜுடைய பிரயாணம் அப்படின்னு சொல்லி ஹஜ்ஜுடைய உண்டி என்று சொல்லி எழுதி வச்சு அதுல போட்டு வரும். எனக்கெல்லாம் காசு நிறைய இருக்குது, என்கிட்ட எல்லாம் நிறைய சேர்த்து வச்சிருக்கிறேன், எனக்கு நல்ல பணம்லாம் என்ற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது விஷயம் இல்லை. நல்ல வசதியானவங்களாக இருந்தாலும் சரி, நல்ல மாஷா அல்லாஹ் செல்வாக்குள்ளவர்களாக இருந்தாலும் சரி, பணமெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு இருந்தாலும் சரி, அதற்காக தனி ஒரு நீயத்து, ஒரு முயற்சி, தினந்தோறும் அதனுடைய நீயத், அந்த நீயத்துல போறவங்களுடைய ஹஜ்ஜே தனி ஒரு மாஷா அல்லாஹ் ஒரு நூறானியத்தான ஹஜ்ஜாக இருக்கும். நீயத்து வைக்கணும். அந்த மாதிரி டெய்லியும் வாய்ப்பு இருந்தா ஒரு 50 ரூபாவோ ஒரு 100 ரூபாவோ அல்லது 10 ரூபாவோ குறைஞ்சபட்சம் மாசம் மாசம் நம்ம வந்து என்ன செய்யறது, சேர்த்து வைக்கிறதுக்காக முயற்சி செய்யறது, யார்த்தையாச்சும் கொடுத்து வைக்கிறது. எனக்கு இன்ஷா அல்லாஹ் எதுக்கோ சீட்டு என்ன செய்யறாங்க, சீட்டு போட்டு வைக்கிறாங்க. சீட்டுன்னா எந்த சீட்டு, இன்னைக்கு எத்தனையோ வகையான பாவமான சீட்டு பணம் வச்சுக்கிறாங்க, கேள்விப்பட்டோம். 9 மாசம் பணத்தை கொடுக்க வேண்டியது வாங்கும் போது 10 மாசம் பணமா வாங்குறது, அல்லது 10 மாசம் பணமா கொடுக்கறது, 9 மாசம் பணத்தை வாங்குறது. இப்படி எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மாதிரியான முறையில சீட்டு கட்டுறது ஹராம். எதை கொடுத்தோமோ அதை வாங்குறது. ஒரு மாசத்துக்கு 2000 ரூபாய் கொடுக்குறோம், 10 மாசம் கொடுத்தோம், 20,000 ரூபாய் வாங்கணும், தப்பு இல்லை. எவ்வளவு கொடுத்தோமோ அவ்வளவு வாங்குறது. ஆனா தவறான முறையில இன்னைக்கு எத்தனையோ சீட்டு பணங்கள் வந்திருக்கிறதாக நம்ம கேள்விப்பட்டோம். அந்த முறைகள் அத்தனையும் ஹராம். நம்ம கொடுத்ததை விட கம்மியாக வாங்குறது, அல்லது நாம் கொடுத்ததை விட அதிகமாக வாங்குறது, இந்த முறையில இருக்கக்கூடாது என்று சொன்னா உலமாக்கள் சொல்றாங்க, எந்த ஹஜ்ஜுக்காக உள்ள பணம் இருக்கின்றத அது முழுக்க முழுக்க ஹலாலாக இருக்கும். யாருடைய ஹஜ்ஜுடைய பணம் ஹராமான பணத்துல சம்பாதிச்சு இஹ்ராம கட்டி கொண்டு இவரு என்ன செஞ்சிட்டாரு, வாகனத்துல ஏறி இஹ்ராம கட்டிக்கிட்டு லப்பைக் ஓதுறாரு, லப்பைக் ஓதுறாரு, அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த லப்பைக்க பார்த்து மலாய்க்காமார்கள் பதில் சொல்லுவாங்களாம், நீ என்னது, உன்னுடைய பணம் ஹராமானது, தவறான வழியில் உள்ளது, உன்னுடைய லப்பைக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது, உன்னுடைய வருகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது, உன்னுடைய ஹஜ்ஜும் நாசமாகட்டும், உன்னுடைய எல்லா விதங்களும் வீணா போகட்டும் என்று அந்த மலக்கு சாப வார்த்தை விடுவாங்க. யாருடைய ஹஜ்ஜுக்காக பணம் உள்ள பணம் ஹராமான முறையில அடுத்தவங்களை ஏமாத்தி, அடுத்தவங்களுடைய நிலத்தை அபகரிச்சு, அந்த பணத்தை வித்து, அல்லது யாரையாச்சும் சொத்து பத்துல உள்ள காசு பணத்தை அதிகமாக வாங்கி அந்த பணத்தை சேர்த்து வச்சு அதுல இருந்து ஹஜ்ஜுக்கு போனா அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே ஹஜ் எப்ப எந்த பணமா இருந்தாலும் ஹலாலாக இருக்கணும். குறிப்பாக ஹஜ் என்பது அல்லாஹுடைய கடமைகளில் உள்ளது, குர்ஆன்ல கடமையாக்கப்பட்டது. எல்லா நபிமார்களுடைய பூமிகள், எல்லா சஹாபாக்களுடைய பாதங்கள், கால்கள் பட்ட இடம், எல்லா நபிமார்களுடைய கால்களும் காலணிகளும் எங்க, சுபஹானல்லாஹ் மக்காவுல வந்திருக்குது. எல்லா சஹாபாக்களுடைய பாதங்களும் அந்த புனிதமான மக்காவுல. இன்னைக்கு வந்து மக்காவை சுத்தி பார்த்தா எவ்வளவு பிரகாசமாக, எவ்வளவு வெளிச்சமாக, எவ்வளவு அமைதியாக இருக்கின்றது. ஆனால் ஆரம்பத்துல அந்த காபத்துல்லாஹ சுத்தி எத்தனையோ சஹாபாக்களுடைய ரத்தங்கள் ஓற்றப்பட்டது. எவ்வளவு சஹாபாக்கள் அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆரம்பத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காபத்துல்லாஹவை சுத்தி அந்த காபத்துல்லா கிட்ட இருந்து கலிமாவை சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த மக்கள் எதிரிகள் மக்கா காஃபிர்கள் வந்து அவங்கள அடிச்சு அடிச்சு இவங்க யாருன்னே தெரியாத அளவுக்கு ஆக்கியிருக்கிறோம். இப்படிப்பட்ட பூமிக்கு நம்ம போறோம், ஹராமான பணத்தை கொண்டு போனோம், எவ்வளவு அந்த அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே சமயம் யாரு ஹலாலான முறையில காசுகளை சம்பாதிச்சு அதை சேர்த்து வச்சு அங்க போவாங்களோ, சுபஹானல்லாஹ், அவர் வாகனத்துல ஏறி இஹ்ராம் அணிந்து கொண்டு தல்பியா ஓத ஆரம்பிச்சுட்டார் என்று சொன்னான், அந்த மலக்கு வந்து உன்னுடைய லப்பைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உன்னுடைய வருகை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஹாஜிகள்கிட்ட அல்லாஹுக்கு பிடிச்ச அமல், ரொம்ப பிடிச்ச அமல் என்னன்னு சொன்னா, மாஷா அல்லாஹ், அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சது லப்பைக்கு சொல்றது, தல்பியா சொல்றது. அந்த தல்பியாவை சும்மா மேம்போட்டமா சொல்லாம உள்ளத்தார சொல்றது. ஆண்கள் உறக்க சத்தமிட்டு சொல்லணும், பெண்கள் தங்களுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி சொல்லணும். அந்த தல்பியா சொல்றதே அல்லாஹுக்கு ரொம்ப, அல்லாஹ் ஹாஜிகள்கிட்ட அல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு அமல்ல ஒண்ணுதான் தல்பியா சொல்றது. சொல்லுவாங்க, தல்பியா வெறும் நாவால சொல்லாதீங்க, உள்ளத்தார சொல்லுங்க, அதை ரசிச்சு சொல்லுங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்
லப்பைக லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இப்படின்னு சொல்லி உள்ளத்தால சொல்லணும், மனதார சொல்லணும். சுப்ஹானல்லாஹ். வாயில வர்ற வார்த்தை தல்பியா சொல்லிக்கொண்டே எப்ப இஹ்ராம கட்டிட்டாங்களோ காபத்துல்லாஹ்வை பார்க்கிற வரையும் தல்பியா சொல்லிக்கொண்டே இருக்கும். உம்ராவுக்காக ஹஜ்ஜுடைய இஹ்ராம் கட்டிட்டோம், சுப்ஹானல்லாஹ். ஹாஜிட்ட ஹஜ் செய்யக்கூடிய நேரத்துல உம்ரா செய்ய போகும்போது இஹ்ராம் கட்டினதுல இருந்து காபத்துல்லாஹ்வை பார்க்கிற வரையும் தான் தல்பியா சொல்லணும். தவாப் செய்யும் போதோ சஃபா மர்வா தொங்கோட்டம் சை செய்யும் போதோ தல்பியா சொல்றது அல்ல. இது உம்ராவுல காபத்துல்லாஹ்வை பார்க்கிற வரையும் தான் தல்பியா. ஆனா ஹஜ்ஜுடைய இதுல எப்பையில இருந்து சுப்ஹானல்லாஹ் இஹ்ராம் கட்டினதுல இருந்து அஜீசியாவுல இருந்து மினாவுக்கு போய் மினாவுல இருந்து அரஃபாவுக்கு போய் அரஃபாவுல இருந்து முஸ்தலிஃபாவுக்கு போய் முஸ்தலிஃபாவுல இருந்து ஷைத்தானுக்கு கல்லெறிகிற வரையும் உள்ள முக்கியமான ஒரு அமல் ஹாஜிட்ட அல்லாஹுக்கு பிடிச்சது தல்பியா சொல்றது. தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த இடமெல்லாம் பாக்குறதுக்கு கொடுத்து வச்சுக்கணும். அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தவங்க இதுல இந்த வருஷம் போகக்கூடியவங்க மாஷாஅல்லாஹ் எத்தனை பேர் இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல மட்டும் இந்த வருஷம் மட்டும் ஏறத்தாழ ஒரு 120 பேர் கிட்ட போறாங்க. மாஷாஅல்லாஹ். அல்லாஹுக்கு ரொம்ப சுக்ரு செய்யும். ஏறத்தாழ 120 நபர்கள் கிட்ட நம்ம ஊர்ல ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து 120 பேருக்கு மேலுக்கு போறாங்க. மாஷாஅல்லாஹ். சென்ற வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் இதே மாதிரி 100 பேர் கிட்ட போயிட்டு வந்தாங்க. அவங்க மறந்துடக்கூடாது. போன வருஷம் போயிட்டு வந்தவங்க எனக்கு ஹஜ் முடிஞ்சு போச்சு, இல்ல அந்த அமல்களை இந்த கண்ணு முன்னாடி கொண்டு வரணும். மினாவுல அழுதுருப்போம், முஸ்தலிஃபால இரவு தங்கி இருப்போம், அரஃபா மைதானத்துல 6 மணி நேரம் அழுகைமா கம்பளைமா கண்ணீருமா தௌபாவாக இருந்திருப்போம். அது 5 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருந்தாலும் சரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருந்தாலும் சரி, அந்த ஹஜ்ஜுடைய அமலை மறக்க கூடாது. அது அப்பப்போ மனசுக்குள்ள சிந்தனையை கொண்டு வந்து நாங்க இப்படி எல்லாம் தௌபா செஞ்சனே, நான் இப்படி எல்லாம் துவா செஞ்சனே, இனிமே இந்த மாதிரி பாவத்தை நான் போக மாட்டேன், இந்த மாதிரியான ஹராமான செயலை நான் செய்ய மாட்டேன் அல்லாஹ்ட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தனே, அந்த நியத்துல நான் உறுதியா இருக்கிறேனா இல்லையா? அப்பப்போ மனசை என்ன செஞ்சுக்கிறனும், சுய பரிசோதனை செஞ்சு உள்ளத்தை சரி செஞ்சு கொண்டே இருக்கணும். தாய்மார்களே, சகோதரிகளே, ஆக ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க நல்ல நியத்தோட போங்க, ஆசையோட போங்க. என்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை ஏற்படுத்துற நோக்கத்துல நான் போறேன், என்னுடைய பாவங்களை விட்டு பரிசுத்தமாகுவதற்காக நான் போறேன்னு சொல்லி நியத்தை அப்படி வைக்கணும். அல்லாஹ் பாதுகாப்பான மாற்றமான முறையில இது வரைக்கும் மக்காவுக்கு போனதே இல்லை, ஹஜ்ஜு செஞ்சதே இல்லை, சும்மா போயிட்டு வருவோம் அப்படி நினைச்சிடாதீங்க. அப்படி செஞ்சா டூரிஸ்ட் பிளேஸா போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். போய் பார்த்தா தான் தெரியுது, எத்தனையோ மக்கள் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க, டூரிஸ்ட் பிளேஸா ஆக்கிட்டாங்க. அப்படின்னா என்ன, போட்டோ பிடிக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, வீடியோ பிடிக்கிறது, ஆண்கள் பெண்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஊட்டி கொடைக்கானல் குற்றாலம் மாதிரி அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி போச்சு, சுற்றுலா தலம் மாதிரி போச்சு. தயவு செஞ்சு இங்க வந்திருக்கிற கூடியவங்களை ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க வந்தா ஆழமா மனசுல பதிய வச்சுக்கிறீங்க. அல்லது இங்க வரல, உங்க குடும்பத்துல யாராச்சும் போறாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட சொல்லி விடுங்க. ஹஜ்ஜுடைய பிரயாணத்துல சில விஷயங்களை ஆழமா மனசுல பதிய வச்சுக்கணும். ஒன்னாவது, எக்காரணத்தை கொண்டு நான் போட்டோ பிடிக்க மாட்டேன், போட்டோ பிடிக்கிற கூட்டத்துல நான் போய் நிக்க மாட்டேன். ஒன்னாவது. இரண்டாவது, மஹரம் இல்லாத ஆண்கள்கிட்ட ஒருபோது நான் முகம் கொடுத்து முன்னாடி நிக்க மாட்டேன். மூணாவது, ஊர்ல எப்படி மஹரம் இல்லாத ஆண்கள்கிட்ட பேச மாட்டோமோ இதே மாதிரி அங்க பேசக்கூடாது. இங்கேயாச்சு ஏதோ சொந்தம் வந்தண்டு சும்மா எப்பயாச்சு ஏன்னா பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். அங்க அப்படி இல்லை, முழு உலகமே வருது. சில நேரத்துல பில்டிங்ல எந்த ஊருக்காரங்களே போட்டுருவாங்க. தயவு செஞ்சு ஒரு பத்தினித்தனத்தோட ஹஜ் செய்யணும்னு ஆசைப்பட்டா, ஒரு பேணுதலான முறையில ஹஜ் செய்ய ஆசைப்பட்டா, ஒரு தக்குவாவோட இஹ்லாஸோட ஹஜ் செய்ய ஆசைப்பட்டா, அல்லாஹுக்காக சொல்றேன், இந்த விஷயத்தை கேட்கக்கூடிய தாய்மார்கள் ஹஜ்ஜுக்கு போறவங்கள்ட்ட அவசியம் எத்தி வைங்க. நீங்க சொன்னதை வச்சு யாராச்சும் கேட்டு இந்த விஷயத்தை அமல் செஞ்சுட்டா அவங்க செஞ்ச ஹஜ் செஞ்ச அத்தனை நன்மையும் எத்தி வைக்கிறவங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். என்ன விஷயம், தயவு செஞ்சு வாய்ப்பு இருந்தா பக்கத்து ரூம்ல ஆண்களும் பெண்கள் இருக்கிறாங்க, நம்ம ரூம்லயும் ஆண்களும் பெண்களும் தங்குறாங்க, ஒரு சின்ன முயற்சி செய்யுங்க. பக்கத்து ரூம்ல உள்ள ஆண்களையும் நம்ம ரூம்ல உள்ள ஆண்களையும் ஏதாச்சும் ஒரு ரூம்ல ஆண்களா ஒரு ரூம்ல இருக்கிறதுக்கு முயற்சி செய்யறது.
பக்கத்து ரூம்ல உள்ள பெண்கள், நம்ம ரூம்ல உள்ள பெண்கள், மாஷால நம்ம ஊர்ல மட்டுமே முக்காவாசி பெண்கள் போறாங்க. இதுல உள்ளவங்க ஒரே பில்டிங்ல தான் இருக்கணும், அக்கம் பக்கத்துல ரூமு அல்லது அஞ்சு அஞ்சு ரூமு தள்ளி அல்லது மாடியில ரூமு, எப்படினாலும் பிரச்சனை இல்லை. அந்த ரூமு அந்த பில்டிங்குள்ள உள்ளவங்க என்ன செஞ்சுக்கலாம், அது பெருசா போய் நீங்க ஆபீஸ்ல போய் கேட்க வேண்டியதெல்லாம் இல்ல, அந்த பில்டிங் காரவங்கள்ட்ட ஓனர்கிட்ட போய் நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்களா மனம் பொருந்தி மஷூரா பண்ணி, எங்க ரூம்ல உள்ள ஆண்களையும் உங்க ரூம்ல உள்ள ஆண்களையும் ஒரு ரூம்ல இருக்கட்டும், நம்ம ரூம் பெண்களும் அந்த ரூம்ல உள்ள பெண்களும் ஒரு ரூம்ல ஒன்னா தங்கிக்கிறட்டும்னு சொல்லி மஷூரா பண்ணுங்க, முயற்சி செய்யுங்க. இது பெரிய ஒரு பாக்கியம். இல்லண்டா யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நீங்க எல்லாம் இங்க உட்காந்துக்கீங்க, இங்க உட்காந்துக்கிற வெறும் பெண்கள் மட்டும் தான் இருக்கிறீங்க. யாராச்சும் ஒரு 2 ஆம்பளை வந்து இப்ப வந்து உள்ள உட்கார்ந்தா நீங்க எத்தனை பேர் அப்படியே உட்கார்ந்துருப்பீங்க? இப்ப யாராச்சும் வெளியில இருந்து 2 ஆம்பளை உங்களோட வந்து இப்படி உட்கார்ந்தா எத்தனை பேர் இப்படி முகத்தை திறந்து போட்டு உங்களால உட்கார முடியும்? இந்த ஊர்லயே இப்படி உட்கார மாட்டீங்க அப்படின்னா ஹஜ் செய்ய போய்க்கிறோம், அல்லாஹ்வுடைய ஆலயத்தை போய்க்கிறோம். அங்க போய் இருந்துகிட்டு இதாச்சும் வீடு பெருசா இருக்குது, நம்ம ரூம் எந்த அளவுக்கு பெருசோ இதை விட இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு 2 கட்டில் போடுற அளவுக்கு பெருசா இருக்கும்னு வச்சுக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம ஊர்ல பெரிய ரூம் இருக்குற அந்த ரூம் அளவுக்கு தான் அங்க உள்ள மக்காவுல மதீனால தங்கக்கூடிய ரூம். அந்த ரூமுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே யாரும் ஆம்பளையோட நம்ம பெண்கள் தங்குறது எப்படியாப்பட்ட விஷயம், எப்படி மனசு வரும்? ஆனா அங்க போய் அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது, நம்மளாதான் அமைச்சிக்கிறணும். அதனாலதான் பாருங்க, நோன்பு பிடிச்சா தக்குவா வரும், தக்குவா கிடைக்கும். சில அமல்கள் செஞ்சா தக்குவா கிடைக்கும். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜுக்கு வர்றவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்ற வார்த்தை வதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ்ஸாதி தக்வா. ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகளே, நீங்க தக்குவாவை எடுத்துக்கிட்டு வாங்க, தக்குவாவை எடுத்துக்கிட்டு வாங்க, தக்குவோட வாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் அஞ்சி நடந்து வாங்க, பயந்துகிட்டு வாங்க, பயந்து வாங்க. அசம்பாவிதம் நடந்து விடக்கூடாது, ஹராமான பார்வை பார்த்து விடக்கூடாது, அந்நிய ஆண்களை நான் பார்த்து விடக்கூடாது, நம்ம ஆண்கள் அந்நிய மஹரம் இல்லாத பெண்களை பார்த்து விடக்கூடாது. நான் அதான் கேட்கிறேன், இங்க உள்ள பெண்களை உட்காந்துக்கிறீங்க, யாராச்சும் 2-3 ஆம்பளை முன்னாடி வந்தா நம்ம எத்தனை பேர் உட்கார்ந்து எந்திரிச்சு ஓடுவோமா இல்லையா? சும்மா ஒரு 2 நிமிஷம் வந்ததுக்கே முகத்தை திருப்புறவன் 25 நாளைக்கு ஒரே ரூமுக்குள்ள ஒரு மகரம் இல்லாத ஆணோட அங்க சாப்பிடுறது இருக்கும், தூங்குறது இருக்கும், ட்ரெஸ் மாத்துறது இருக்கும், மருந்து மாத்திரை சாப்பிடுறது இருக்கும், தொழுவுறது இருக்கும், எவ்வளவு தேவைகள் இருக்கும், சாப்பிடுறது. எப்படி அந்த ஒரு அந்நிய ஆண்களோட நம்ம மகரம் பேணம் எப்படி உட்கார முடியும் தாய்மார்களே? இதெல்லாம் யாருக்கு இந்த ஊர்லயே மஹரம் பேணக்கூடிய சிந்தனை இருக்குமோ அவங்க தான் அங்கேயும் அந்த சிந்தனையை கொண்டு வருவான். யாருக்கு ஊர்லயே அந்த சிந்தனை இல்லையோ அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன செய்யறது? இப்படி போட்டாங்க, நம்ம கையிலயா இருக்குது. அவங்கதான் ஹஜ் கமிட்டியில உள்ளவங்க போட்டாங்க. இப்படி சாக்கு போக்கு சொல்றவங்களை கொண்டு தக்குவாவை பேண முடியாது. தாய்மார்களே, சகோதரிகளே, நியத்து வைங்க, ரூமே மாத்துறதுக்கு முயற்சிங்க. கடைசி பட்சமா வேற வழி இல்ல, எவ்வளவு முயற்சி பண்ணோம், அது நம்ம ரூம்ல உள்ளவங்க ஒத்துக்கிட்டாங்க, பக்கத்து ரூம்ல உள்ள பெண்கள் ஒத்துக்கிறல, அல்லது அந்த ஆண்கள் ஒத்துக்கிறல அப்படின்னு சொன்னா கடைசி பட்சமா இது முதல் தடவை செஞ்சிடாதீங்க. கடைசி பட்சமா அந்த ரூமுக்கு நடுவுல ஆண்கள் ஒரு பகுதியாக, பெண்கள் ஒரு பகுதியாக ஒரு மரப்பு கயிறு கட்டி அதுல ஸ்கிரீன் போட்டு மரப்பு கட்டி அதுல எப்படியாச்சும் மறைஞ்சு இருக்க பாருங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்துடைய கிருபையினால சென்ற வருஷம் மாஷா அல்லாஹ் நாங்க போன இடத்துல 2 மாதிரியுமே இருந்துச்சு. நாங்க அல்ஹம்துலில்லாஹ் எங்க ரூம்ல உள்ளவங்க என்ன செஞ்சாங்க, முழுமையா மரப்பு கட்டி கொஞ்சம் கூட பார்க்காத அளவுக்கு, அவங்க போற வழி வேற, நாங்க போற வழி வேற. இன்னும் நாங்க நம்ம ஊருக்காரங்களோட போகல, மெட்ராஸ்ல உள்ளவங்களோட போனனால எங்களுக்கு அப்படி ஒரு அமைப்பு கிடைக்கல. இங்க நம்ம ஊர் மக்களா போறோம். நம்ம ஊர் மக்கள் என்ன செஞ்சாங்க, மாஷா அல்லாஹ், அவங்க தனி பில்டிங், நம்ம ஊருக்காரவங்க எல்லாரும் ஒரே பில்டிங்ல இருந்தாங்க. அவங்க மாஷா என்ன செஞ்சிட்டாங்க, ஆண்களா ஒரு ரூம்ல, பெண்களா ஒரு ரூம்ல. சுபஹானல்லாஹ். அந்த பெண்மணி சொல்றாங்க, அந்த சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டோம், அந்த பெண்மணி ஊர்ல இருந்து போகும்போதே துவா செஞ்சுட்டு போனாங்களா, யா அல்லாஹ், எந்த அந்நியானோடைய ரூம்ல எனக்கு வந்துடக்கூடாது ரப்பே, மஹரம் பேணன் ரப்பே, நான் ஃபர்தாவோட இருக்கணும், நான் பேணுதலா இருக்கணும், நான் தக்குவாவோட இருக்கணும், நான் ஊர்ல இருந்து போகும்போதே துவா செஞ்சுக்கிட்டே போனேன். சுபஹானல்லாஹ். ஆனா ரூம் அமைஞ்சு இருந்தது மஹரம் இல்லாத ஆண்களோட தங்குற மாதிரிதான். அவங்க ஆபீஸ்ல எழுதி கொடுத்து அவங்க போட்டது அப்படிதான். ஹஜ் கமிட்டி அமைச்சு கொடுத்தது மஹரம் இல்லாத ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒரே ரூம்ல.
அவங்க சொன்னாங்க, நான் துவா செஞ்சுக்கிட்டே போனேன், யா அல்லாஹ் மஹரம் இல்லாத ஆண்களோட என்ன போற்றக்கூடாது, எனக்கு தக்குவாவோட பர்தாவோட மஹரம் பேணி நான் இருக்கணுமேன்னு சொல்லி அந்த பெண்மணி துவா செஞ்சு கொண்டே போனாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அந்த பெண் சொன்னாங்க, கேள்விப்பட்டோம், நான் துவா கேட்ட மாதிரி அல்லாஹ் எனக்கு அமைச்சு தந்துட்டான். நாங்க பெண்களா ஒரு ரூம்ல தனியா தங்கிக்கிட்டோம், ஆண்களா ஒரு ரூம்ல தனியா தங்கிக்கிட்டோம், அல்லாஹ் எங்களுக்கு அமைச்சு கொடுத்தான்னு சொல்லி அந்த பெண்மணி சொன்னான், கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி இருக்கணும் தாய்மார்களே. ஏன்டா எங்க என்ன அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு தெரியாது யாருடைய உள்ளத்துல என்ன நோய் இருக்குது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யாருடைய உள்ளத்துல என்ன நோய் இருக்கிறது என்பது உங்கள் வலா தஹ்தஅன பில் கௌல் ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க பெண்களே உங்களுடைய குரலை ரொம்ப நளினமான முறையில பேசாதீங்க, உங்களை மஹரம் இல்லாத ஆண்களுக்கு முன்னாடி நிக்காதீங்க, முகத்தை காட்டாதீங்க, உங்களுக்கு தெரியாது யாருடைய உள்ளத்துல என்ன பாவமான நோய் இருக்குது என்பது உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால நாம அங்க போய் மாஷா அல்லாஹ் என்ன செய்யறது, நல்ல அமல்களை ஈடுபடுறது. இன்னொரு விஷயத்த நல்ல கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க தாய்மார்களே, ஹஜ்ஜுடைய அமல் சொல்றோமே, ஹஜ்ஜுல அமல்கள்னு சொல்லி எந்த அமலும் சொல்லப்படல. நல்லா சொல்ற, கவனமா கேளுங்க. ஹஜ்ஜுல அமல்கள்னு சொல்லி தனியா எதுவுமே கிடையாது, தல்பியா ஓதுறது மட்டும்தான் நமக்கு சொல்லப்பட்டுக்குது. மினாவுல தங்குறது தான் அமல். என்ன அமல் செய்யணும் சொல்லப்படல. அங்கேருந்து அரஃபாவுக்கு போகணும், அரஃபாவுல துஆ செய்யறது, வேற என்ன அமல் செய்யணும் சொல்லப்படல. முஸ்தலிஃபாவுல தங்குறதா சொல்லப்பட்டுக்குது. என்ன அமல் தனியா இந்த அமல் செய்யணும், இது ஓதணும், இந்த திக்ரு செய்யணும், அந்த துஆ அப்படி எதுவுமே இல்லை. தங்கணும் கட்டாயம். ஆனா என்ன அமல் செய்யணும் சொல்லப்படல. திருப்பி மினாவுக்கு ஷைத்தானுக்கு கல்லெறிறது, வெறும் கல்லெறிறது அந்த ஒரு நிமிஷம் தான், மிச்ச நேரம் என்ன அமல் செய்யணும் சொல்லப்படல. திருப்பி மினாவுல 3 நாள் தங்குறது, அங்க தங்குறது மட்டும்தான் எல்லாமே, அமல்கள்னு சொல்லி எதுவுமே இல்லை. அப்ப என்ன செய்யணும் தாய்மார்களே, சகோதரிகளே, மக்காவுல தங்குற காலத்துல, ஹஜ்ஜுடைய காலத்துல அதிகமாக குர்ஆன் ஓதுற நியத்து வைங்க. ஒரு நியத்து வைங்க, இங்க இருந்து போறவங்க நான் இன்ஷா அல்லாஹ் 3 குர்ஆன் முடிப்பேன், அல்லது 2 குர்ஆன் முடிப்பேன், அல்லது குறைஞ்சபட்சம் 1 குர்ஆன் முடிப்பேன். நியத்து வைங்க, அதுல பெரிய ஒரு பிரயோஜனம் ஏற்படும். யார் எந்த அளவுக்கு, ஏண்டா அங்க போய் ஓதக்கூடிய ஒவ்வொரு ஆயத்துக்கும் லட்சக்கணக்கான நன்மை அல்லாஹ் கொடுப்பான். ஒரு தீனார் கொடுத்தாலே சுபஹானல்லாஹ் 1,00,000 தீனார் கொடுத்த நன்மைன்னு சொன்னா, ஒரு ஆயத்து ஓதுனா எத்தனை கோடி நன்மை அல்லாஹ் கொடுப்பான். அதனால நியத்து வைங்க. இன்னையிலேருந்து மாஷா அல்லாஹ் அடுத்த வாரம் எந்நேரம்னா ஹாஜிகள் ஹஜ்ஜில் இருப்பாங்க. இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் அடுத்த வாரம் எந்நேரம்னா மாஷா அல்லாஹ் ஹரம்ல இருப்பாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதை பாக்கியமா நினைக்கணும், ஆசைப்படுங்க தாய்மார்களே. ஒரு பெரிய ஒரு டார்கெட் உள்ளத்துல இருக்கணும். அல்லாஹ் நான் புனிதமான இடத்துக்கு போறேனே, கண்ணியமான இடத்துக்கு போறேனே, அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, பாவங்கள் எது நடந்துடக்கூடாது, ஒழுக்கமாக இருக்கணுமே, தக்குவாவோட இருக்க, இதுக்கு துவா செய்யுங்க. 2 வகையான துவா இருக்குது. ஒண்ணு உடல் ஆரோக்கியம், இன்னொன்னு சிந்தனை, என்ன நல்ல சிந்தனைகளாக இருக்கணும். தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால நியத்து வைங்க. மாஷா அல்லாஹ் யார் இதுவரைக்கும் ஹஜ்ஜுக்கு இதுவரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலையோ, உம்ராவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலையோ, அவங்க என்ன செய்யுங்க, மாஷா அல்லாஹ் போறவங்கள்ட்ட துவாவுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. எங்களுக்கும் துவா செய்யுங்க, எங்களுக்காக துவா செய்யுங்க, நாங்களும் சீக்கிரமா இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜு செய்யணும் அப்படின்னு சொல்லி. அந்த காலத்துல தான் பெரும்பாலும் வயசான காலத்துல ஹஜ்ஜுக்கு போவாங்க. என்னன்னா அப்படியே கடைசி அமலை செஞ்சுட்டு மௌத்தா போனாலும் போயிடுவோம், அப்படியே போயிடுன்னு சொல்லி எல்லாம் வசியத்தெல்லாம் செஞ்சுட்டு பத்திரத்தெல்லாம் எழுதி எடுத்து கொடுத்துட்டு அப்படி போற காலம் அது முன்னாடி. இப்ப எல்லாம் மாஷா அல்லாஹ் கேள்விப்பட்டோம், சுப்ஹானல்லாஹ் இந்த வருஷம் அதிகமான வாலிப பிள்ளைங்க போறாங்க. குறிப்பா உங்க வீட்டுல, நம்ம சொந்தத்துல, நம்முடைய பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, பேத்திமாரு, சகோதரிகள், வாலிப வயசுல இருக்கிறவங்களை ஆர்வப்படுத்திக்கிட்டே இருங்க. அடுத்த வருஷம் போறதுக்கு இந்த வருஷமே ஆர்வப்படுத்துங்க. எத்தனையோ பேர் வசதியானவங்க, தகுதியானவங்க இருக்கிறாங்க. உலமாக்கள் சொன்னாங்க, சில பேர் அதிகமான பேர் வீடு கட்டுறத காரணம் சொல்லி ஹஜ்ஜுக்கு போகணும், பிள்ளைகளோட கல்யாணத்தை காரணம் சொல்லி ஹஜ்ஜுக்கு போகாம இருக்கிறாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ் பிள்ளையுடைய கல்யாணத்தை காரணத்தை வச்சு ஹஜ்ஜுக்கு போகாம இருக்கிறது கூட ஒரு வகையான பாவம்னு சொல்றாங்க. ஏன்? கல்யாணங்கிறது அதுக்கு ஒரு செலவு அவசியமே இல்லை. ஹஜ்ஜுக்கு அவசியம் செலவு செய்யணும், ஆனா எதுக்கு செய்யணுமோ அதுக்கு செய்யாம, எதுக்கு செய்யக்கூடாது அதுக்கு நம்ம செஞ்சு கொண்டீங்க.
வீடு கட்டி கொண்டு இருக்கக்கூடிய தாய்மார்களே, வீட்டுடைய கட்டுமான செலவு குறைங்க. எது அவசியமோ அதை மட்டும் செய்யுங்க. கல்யாணத்துல நல்ல யோசனை பண்ணி செலவு செய்யுங்க. யோசனை பண்ணி பாருங்க. சமீபத்துல 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி எத்தனையோ கல்யாணம் முடிஞ்சிச்சு. கல்யாணம் முடிச்சவங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு செலவழிச்சிருப்போம். அந்த காசு மிச்சம் பண்ணியிருந்தா எவ்வளவு நல்ல காரியத்துக்கு செலவு செஞ்சுக்கலாம். இன்னமும் எத்தனையோ குடும்பங்கள்ல கல்யாணம் வர இருக்குது, நடக்க இருக்குது. அந்த கல்யாணங்கிற ஒரு நாள், ஒரு மணி நேரத்துக்காக எத்தனை லட்சங்கள் அள்ளி இறக்கினான். பின்னாடி நமக்கே எவ்வளவு தேவைப்படும், நமக்கே அந்த நல்ல விஷயத்துக்கு தேவைப்படும். இந்த மாதிரியான ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக அப்படி நியத்து வச்சு அதை சேர்த்து வைக்க முயற்சி செய்யுங்க. அதுக்காக நல்ல வழியில செலவு செய்யுங்க. அதை சிக்கனமாக்கி துன்யாவுடைய தேவைகளை சிக்கனமாக செலவு செஞ்சு தீனுக்காக ஹஜ்ஜுக்காக செலவு இப்படி எல்லாம் சேர்த்து வச்சாதான் போக முடியும். தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால நம்ம ஹஜ்ஜுக்கு முன்னாடி நம்ம அதிகமாக பாவங்களை விட்டு ஒதுங்கி இருந்து தௌபா செஞ்சுட்டு போகணும். ஹஜ்ஜுடைய சஃபர் போறவங்கள்ட்ட என்ன செய்யறது? நாம துவாவுக்காக வேண்டிக் கொள்றது, அவங்களும் துவா செஞ்சுட்டு போறது. யா அல்லாஹ், இது போறது என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரிய ஒரு திருப்பு முனைக்கு காரணமாக்கிடுறப்பே, என்னுடைய பாவங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமா கழுவிடுறப்பே, இனிமே நான் பாவங்கள் செய்யாத பரிசுத்த அன்று பிறந்த பாலகனை போன்று நான் திரும்பி வர்றதுக்கு உதவி செய்யறப்பேண்டு துவாவோட போகணும். தௌபா செஞ்சுட்டு துவா செஞ்சுட்டு சதக்கா கொடுத்துட்டு நம்ம இந்த நியத்துல போறது. அதே மாதிரி பிரயாணத்துல நீங்க என்ன செய்யுங்க, உங்க கூட்டத்துக்கு உங்க ஜமாத்துக்கு யாராச்சும் ஒருத்தர் ஆண்கள் அமீராக்கிக்கிறேன். ஆண்கள் தான் அமீராக இருக்கணும், பெண்கள் அமீராக ஆக்க முடியாது. அதே மாதிரி சொன்னாங்க, எந்த ஜமாத்துக்கு எந்த கூட்டத்துக்கு அமீர் இல்லையோ அந்த கூட்டத்துக்கு ஷைத்தான் அமீர் ஆயிடுவான். ஹதீஸ்ல வருது. எந்த கூட்டத்துல ஒரு நீங்க குரூப்னு சொல்றோம், ஏன்னா ஒரு 5 பேர் போட்ட குரூப்பு, ஒரு 4 பேர் உள்ள குரூப்பு, அந்த குரூப்புக்கு அமீர் இருக்கணும். அமீர் இல்லைன்னு சொன்னா ஹதீஸ்ல வருது, அந்த குரூப்புக்கு ஷைத்தான் அமீர் ஆயிடுவான். ஷைத்தான் அமீர் ஆயிட்டா என்ன நடக்கும்? அதனால தயவு செஞ்சு போறவங்க மஷூரா செய்யுங்க. அல்லாஹுடைய கிருபையினால மாஷாஅல்லாஹ் எத்தனையோ பேர் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க, மாஷாஅல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஊர்லயே ஒரு மஷூரா வைங்க. ஒவ்வொரு குரூப்பா இந்த விஷயத்தை கேள்விப்படக்கூடிய அத்தனை பேரும் இன்ஷா அல்லாஹ் நீங்க ஹஜ்ஜுக்கு போறவங்கள்ட்ட இந்த விஷயத்தை எத்தி வைங்க. முதல்ல ஒரு குரூப்ல உள்ளவங்களை ஆண்களை அமீரா ஆக்குங்க. நல்ல ஓதுனவங்களை, நல்ல என்னது தக்குவாதாரிகள் பேணுதல் உள்ளவங்களை யாரையாச்சும் ஒருத்தவங்க அமீரா ஆக்குறது. எந்த விஷயமா இருந்தாலும் மஷூரா செய்ய வேண்டியது. மஷூரா செய்ய வேண்டியது. என்ன செய்தி? நம்ம எப்படி ஹரமுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போய்க்கிறதா, அல்லது ரூம்ல யார் இருக்கிறது, யாரு ஹரமுக்கு போறது, யாரு சாப்பாடு ஆக்குறது, இதெல்லாம் மஷூரா பண்ண பிரச்சனையே வராது. மஷூரா இல்லாம ஆள்கால் இஷ்டத்துக்கு, என்ன நீங்க இப்படியே ஹரம்லயே போயிட்டீல, சாப்பாடு ஏன் பார்க்க மாட்டாங்கிறீங்க, நீங்க என்ன இங்கேயே இருக்கிறீல, ஹரம்கே வரமாட்டேன், இதெல்லாம் எதனால பிரச்சனை வர்றது காரணம் மஷூரா இல்லைன்னு சொல்லுங்க. மஷூரா அவசியம் செய்யணும். டெய்லி மஷூரா பண்ணுங்க. அதே மாதிரி அவசியம் ஹஜ்ஜின் சிறப்பு கிதாப் எடுத்துக்கிட்டு போங்க. டெய்லி அங்க ஸ்பாட்ல அங்க உட்கார்ந்து ஹஜ்ஜின் சிறப்பு கிதாப் அவசியம் படிங்க. அதே மாதிரி என்னென்ன சந்தேகங்கள் இருக்குதோ என்ன செய்யுங்க, உலமாக்கள்கிட்ட உங்க வீட்டு ஆண்கள் மூலமாக அல்லது ஏதாவது பெண்களின் மூலமாக உலமாக்கள்கிட்ட சட்டத்தை சரியான முறையில கேட்டுக்கிட்டு போம். குறிப்பாக பெண்களுக்கு சுத்தம் இல்லாத காலத்துல என்னென்ன அமல் செய்யறது, எங்க அமல் செய்யறது. உதாரணமாக பாருங்க, இப்போ ஹஜ்ஜுடைய காலம், இப்போ ஒரு பெண்மணிக்கு தொழுகை இல்லை, இப்ப என்ன செய்யணும்? மினாவுல தங்கணும், அதுக்கு பிரச்சனை இல்லை. அரஃபாவுல தங்கணும், அதுக்கும் பிரச்சனை இல்லை. முஸ்தலிஃபால தங்கணும், அதுக்கும் பிரச்சனை இல்லை. ஷைத்தானுக்கு கல் எறியணும், அதுக்கும் பிரச்சனை இல்லை. எல்லா பெண்களும், சுத்தம் இல்லாத பெண்களும் இந்த அமல்களை செய்யலாம். இப்போ ஷைத்தானுக்கு கல் எறிஞ்சாச்சு. இப்ப என்ன? இப்ப ஷைத்தானுக்கு கல் எறிஞ்சிட்டா அடுத்தது ஹஜ்ஜுடைய தவாஃப் இருக்குது, சை இருக்குது, தவாஃபுல் இஃபாதா. இதுக்குள்ள ஹஜ்ஜு என்ன, அந்த ஹஜ்ஜுக்காக உள்ள தவாஃப் சை இருக்குது. இப்போ ஒரு பெண்மணிக்கு சுத்தம் இல்லை, என்ன செய்யறது? என்ன செய்யறது? பெற 12க்குள்ளதான் ஹஜ்ஜுடைய நாள் முடிஞ்சிடும். பெற 12ஓட பெற 13ஓட ஹஜ்ஜுடைய அமல் முடிஞ்சிடும். ஒரு பெண்ணுக்கு பெற 14ல தான் சுத்தம் என்ன செய்யறாங்க, சுத்தமா வராங்க. அந்த 5 ஹஜ்ஜுடைய காலம்னு பார்த்து என்ன ஆயிருச்சு? தவாஃப் செய்ய முடியாத காலமா போச்சு, தொழுகை இல்லாத காலமா போச்சு. உலமாக்கள் சொல்றாங்க, ஷாஃபி மதஹபு படி சுபஹானல்லாஹ் அந்த ஹரம்ல இருக்கிற ஹஜ்ஜுடைய காலத்துல அப்படி இல்ல, எப்ப வேண்டாலும் தவாஃப் செஞ்சுக்கலாம். அது 12க்குள்ளதான் செய்யணும், 13க்குள்ளதான் செய்யணும் அப்படின்னு இல்ல. இன்னும் எந்த அளவுக்கு சொல்றாங்க, தன்னுடைய ஹயாத் இருக்கிறவரையும் செஞ்சுக்கலாம். தவாஃப் செய்யறது ஹஜ்ஜுடைய தவாஃப் தான் இருக்கிறதுக்குள்ள அங்க மக்காவுல தங்கி இருக்கிற காலத்துல எப்ப வேணா செஞ்சுக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன், அதுவரை இஹ்ராமோட இருக்கணும், இஹ்ராமோட இருந்துக்கிறோம்.
ஏன்னா பெண்களுக்கு இஹ்ராம்னு சொன்னா முகம் கைய என்ன செய்யறது முழுமையாக மறைக்காம என்ன செய்யறது, ஏதாவது துணியை தொங்க விட்டுக்கலாம். அதே மாதிரி கணவன் மனைவி அந்த சேரக்கூடாது. அந்த விஷயங்களை தவிர மத்த என்ன செஞ்சுக்கலாம், அங்க தங்குற வரை என்ன செஞ்சுக்கலாம், தவாஃபுல் இஃபாதா. சரி, அதே மாதிரி இப்ப மக்காவுல தங்கியிருந்தோம், என்ன தவாஃபுல் விதா, மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போறோம். மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போறோம். இந்த மதீனாவுக்கு போகும்போது தவாஃபுல் விதா செய்யறது ரொம்ப முக்கியமான ஒரு அமல். தவாஃபுல் விதான்னு சொன்னா நான் மக்கா விட்டும் காபா விட்டு விடை பெற்று நான் என்னுடைய தாயகத்துக்கு போறேன், என்னுடைய ஊருக்கு போறேன், நான் மதீனாவுக்கு போறேன். கடைசியாக தவாஃப் செஞ்சுட்டு அங்கேருந்து வெளியாகிறது. இப்போ ஒரு பெண்மணிக்கு தொழுகை இல்ல, சுத்தம் இல்ல, இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா இப்ப வந்து அவங்க உள்ள போக முடியாது. ஹரமுக்கு வெளியில வராண்டாவுல உட்காந்து என்ன செஞ்சுக்கலாம், அமல்கள் செய்யலாம். ஆனா எங்கேருந்து வெளியிலேருந்து காபத்துல்லாஹ் தெரியும், சில கேட்டு வழியா தெரியும். அந்த கேட்டு கிட்ட நின்று கொஞ்ச நேரம் வெளியிலேயே நின்று துஆ செஞ்சுட்டு, யா அல்லாஹ் இதை நான் வந்து என்ன செய்யறேன், காபா விட்டு விடைபெறேன், யா அல்லாஹ் இது என்னுடைய கடைசி, ஏன்னா கடைசி வருகை ஆக்கி விடாமல் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை வாய்ப்பை தருவாயாக என்று துஆ செஞ்சுட்டு வெளியாகிறது. வரப்போகும்போது நான் என்ன செய்ய கவலையோடு வெளியாகிறது. அந்த இடத்துல உள்ள சுப்ஹானல்லாஹ், அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய நூர் நேரடி இறங்குற இடம் அதுதான். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, ஆக நாம் வந்து என்ன செய்யறது, இந்த மாதிரியான சட்ட திட்டங்கள் பெண்களுக்கு இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை நாம் வந்து என்ன செய்யறது, உலமாக்கள்கிட்ட நம்ம வீட்டு ஆண்கள் மூலமாக அணுகி சந்தேகங்களை கேட்டு ஒரு டைரி ஒண்ணு வச்சுக்கிறீங்க, நோட் ஒண்ணு வச்சுக்கிறீங்க, எழுதிக்கிறீங்க. சென்ற வாரம் கூட மாஷா அல்லாஹ் சுருக்கமான முறையில அல்ஹம்துலில்லாஹ் அதை சுருக்கமாக இருக்கும், தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு கிதாபை மாஷா அல்லாஹ் உங்களுடைய கைக்கு வந்திருக்கும். அந்த கிதாபை அவசியம் எடுத்துக்கிட்டு போங்க. அந்த கிதாபை அங்க போய் வச்சு மாஷா அல்லாஹ் படிச்சோம்னு சொன்னா அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் தஆலா லேசாக்கும். அப்ப சொன்ன மாதிரி நமக்கு மத்தியில் ஒரு அமீரை மஷூராவில் நியமித்துக் கொள்றது, டெய்லி வாய்ப்பு கிடைச்சா மஷூரா செய்யறது, சட்டத்திட்டங்களை கேட்டு கேட்டு தெரிந்து கொள்றது, அதே மாதிரி அதிகமாக ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்காக துஆ செய்யுது. யா அல்லாஹ் ஆஃபியத்தை அமல் செய்யறதுக்கு பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், நல்ல சுகத்தோட உற்சாகத்தோட சுறுசுறுப்போட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் எங்களை சோம்பேறி ஆக்கி விடாதே ரப்பேன்னு சொல்லி அதிகமாக துஆ செஞ்சு கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி எங்களுடைய ஹஜ்ஜுகளை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜ ஆக்கிட ரப்பே அப்படின்னு சொல்லி அதிகமாக துஆ செய்யுது. அதே மாதிரி சதகாவுக்காக தனியா ஒரு அமௌண்ட்டை இங்கே நீங்க ஒரு பரிசுல ஒரு கவர்ல தனியா எடுத்து வச்சுக்கிறீங்க. இங்கேயும் சதக்கா கொடுத்துட்டு போறது, ஊர்லயும் கொஞ்சம் பிரயாணத்தை லேசாக்கிறப்பங்கிற நியத்துல சதக்கா செஞ்சுட்டு போறது, அங்க போயும் சதக்கா கொடுக்கறதுக்காக தனி ஒரு பரிசா வச்சுக்கிறது நல்லது. ஏன் தனியா வச்சுக்கிறனோ, நம்ம சொந்த பணத்துல நமக்கு தேவையான பணத்துல வச்சிருந்தோம் அப்படின்னா இது போதுமா போதாதா இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தா நமக்குள்ள பணம் பத்தாம போயிடும் இப்படிங்கிற ஒரு எண்ணத்தை போட்டே ஷைத்தான் சதக்கா செய்ய விட மாட்டோம். இங்கே ஒரு நியத்தை வச்சு நம்முடைய தகுதிக்கு ஒரு சதக்காக்குன்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி இங்கே தீனார் திரகம் மாத்தி வச்சு அதை தனியா வச்சுட்டோன்னு சொன்னா அது கவர்ல உள்ளது முடிகிற வரையும் சதக்கா செஞ்சு கொண்டே இருக்கும். நம்ம நியத்தை வச்ச மாதிரியும் நிறைவேறியும் அதுல இருக்கிற முழுசாவும் சதக்கா செஞ்சிடும். அந்த மாதிரி சதக்காவை தனியாவாக நம்ம எடுத்து வச்சுக்கிறது. அதே மாதிரி ரூம்ல நம்ம சொன்ன மாதிரியான முறையில அந்த முறைகளை அமைச்சுக்கிறது. ஒரு மெயின் செட் பண்ணிக்கிறீங்க தாய்மார்களே, ஹஜ்ஜுக்கு போறவங்க ஒரு விஷயத்த ஆழமாக மெயின் செட் பண்ணிட்டு போயிருங்க. என்ன மெயின் செட்டு, ஹஜ்ஜுடைய பிரயாணத்துல என்ன நடக்குதோ நான் புரிஞ்சுக்கிறோம், என்ன நடந்தாலும் நான் புரிஞ்சுக்கிறோம். அங்க போயிட்டு வாக்குவாதத்துல ஈடுபடுறது, முன்னாடி இவ்வளவு தூரமா இருக்குத, நடக்க முடியலையே, இவ்வளவு கஷ்டமா இருக்குத, அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி சொல்லிட்டா எப்படி இருந்தாலும் செஞ்சுதான் வைக்கணும், வேற வழியே இல்லை. போயாச்சு, காசை கொடுத்தாச்சு, அங்க வேணா ஸ்பாட்டுக்கு போயாச்சு. இவ்வளவு போய் புலம்பிக்கிட்டே செஞ்சோம் அப்படின்னா நன்மையே கிடைக்காது, நன்மையே கிடைக்காது. தாய்மார்களே, சகோதரிகளே, தயவு செஞ்சு மெயின் செட் பண்ணிக்கிறீங்க. என்ன மெயின் செட்டு, என்ன நடந்தாலும் நான் புரிஞ்சுக்கிறேன். அது நடக்கிறது கஷ்டமா இருக்குது, சாப்பாடு முன்ன பின்ன இருக்குது, சில நேரத்துல நல்லா சுத்த விடுவாங்க. இப்ப எல்லாம் நல்ல பாக்கியமா நினைக்கணும். சுத்த விடுற என்ன அர்த்தம், உலமா ஹதீஸ்ல கிதாபுகள்ல வந்திருக்குது, ஹாஜியுடைய ஒரு ஸ்டெப்புக்கு 1 கோடி நன்மை அல்லாஹ் கொடுப்பான். ஹஜ்ஜின் சிறப்புல கிதாபுல ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி எழுதி வச்சுக்கிறாங்க, ஒரு எட்டுக்கு 1 கோடி நன்மை. எத்தனை எட்டு எடுத்து வைக்கிறோம், அல்லாஹ் அக்பர். இந்த நன்மையுடைய சிறப்பை விளங்கிட்டான். பிள்ளையுடைய கல்யாணத்துக்கு கூப்பாட்டுக்கு போற நடக்கவே முடியல, மோடி போதுமா கூப்பாடு போதுன்னு உட்காந்துருவோமா தாய்மார்களே, இன்னும் கூப்பிடுவோம். வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போய்க்கிறேன், வீட்டுல நான் சாப்பிட்டுக்கிறேன், இல்லமா பரவாயில்ல, கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல போ. ஏன் இன்ட்ரெஸ்ட் விளங்கிட்டோம்.
அதனுடைய மகத்துவத்தை விளங்கிட்டோம். இந்த மாதிரியான சிறப்பை காபத்துல்லாஹ்ல நடக்கிறதுக்கு விளங்கும். தயவு செஞ்சு தாய்மார்களே, சகோதரிகளே, நம்ம அதிகமா யார்ட்டையும் புறம் பேசிடக்கூடாது. மாடி அரபு நாட்டுக்காரன் இப்படி மன்னன் இவ்வளோ அநியாயம் பண்றானே சொல்லிடவே கூடாது. இப்படி நம்ம சொல்றதுனால அவர் திருந்திட போறாரா? மாற்றம் அவருக்கு துவா செஞ்சாவச்சு திருந்துவார். ஒன்னாவது. இரண்டாவது, யாராச்சும் நம்மகிட்ட சொல்றாங்க, உங்களுக்கு எல்லாம் எப்படிமா, என்ன செஞ்சாங்க, சாப்பாட்டுக்கு என்ன செஞ்சாங்க, தங்குற ரூம் எப்படி, சரியான ஹீட்டுமா, ரொம்ப வெக்கையா இருக்குது, இப்படி போட்டு சாவடிச்சு விட்டாங்க, சரியான ரூம் இப்படி போட்டு விட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கிறேன். நான் கேட்கிறேன், சவுதி மன்னரா உங்களுக்கு இப்படி அமைச்சு கொடுத்தாரா இல்ல அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்துச்சா? அல்லாஹ் அமைச்சது. அது அல்லாஹ் நம்மளுக்கு தெரியும். உலகத்துல எவ்வளவு பாவத்தை செஞ்சிருப்போம், கணவனுக்கு எவ்வளவு மனசை கஷ்டப்படுத்தி இருப்போம், எவ்வளவு தொழுகைகள்ல அசால்ட்டா இருந்திருப்போம், எத்தனை தொழுகையை தொழுகாம சுபூல தூங்கி இருப்போம். இந்த பாவங்கள் கழுவப்படுவதற்காக தான் அல்லாஹ் அங்க வர வச்சுக்கிறான். தாய்மார்களே, சகோதரிகளே, என்ன நடந்தாலும் நான் புரிஞ்சுக்கிடுவேன், என்ன நடந்தாலும் நான் சபர் செய்வேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொன்னாங்க, ஹஜ்ஜுடைய கூலி ஆயிஷாவே, உன்னுடைய ஹஜ்ஜுடைய கூலி நீ படக்கூடிய சிரமத்துக்கு தான் கூலினா. நீ எவ்வளவு சிரமப்படி அதான் உன்னுடைய கூலி. எல்லாம் ஒரே பிளைட்டு, ஒரே ரூமு, ஒரே 7 சுத்து தான், சஃபா மரம் 7 சுத்து தான், ஷைத்தானுக்கு கல்லிலிருந்து 70 கல்லு தான், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நன்மை மட்டும் ஒரே நன்மை கிடையாது. ஒரே பிளைட்டு, ஒரே பில்டிங்கு, ஒரே ரூமு, ஒரே தவாஃபு, ஒரே சை, ஒரே கல்லறிறது, முடி வெட்டுறது, எல்லாத்துக்கும் ஒரே அளவு, எல்லாம் ஒண்ணு. நன்மை மட்டும் ஒண்ணு கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுடைய சிரமத்துக்கு ஏற்ப நன்மை கிடைக்கும். அதனால தாய்மார்களே, சகோதரிகளே, வரக்கூடிய சிரமத்தை சகிக்கிறது, அதுதான் என்னுடைய ஹஜ்ஜுடைய கூலின்னு சொல்லி நம்ம நம்புறது. எனவே கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நியத்து வைங்க. குறிப்பா இப்பே நீங்க துவா செய்யுங்க. நம்ம குடும்பத்துல யாரு இன்னும் ஹஜ்ஜு வசதி கடமை இருந்தும் இன்னும் செய்யாம இருக்கிறாங்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சொல்லவே பயமா இருக்குது. யாரு ஹஜ்ஜு செய்வதற்கு சக்தி இருந்தும் ஹஜ்ஜு செய்யாம இருக்கிறாங்களோ அவங்க யஹூதியா மூத்தா போட்டு, நசரானியா மூத்தா போட்டு எனக்கு எந்த கவலையுமே இல்லைன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாப்பு. எத்தனை பேர் கடமை உள்ளவங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் வசதி உள்ளவங்க இன்னும் செய்யாம இருக்கிறாங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால நாம என்ன செய்யறது, நியத் வைக்கிறது, துஆ செய்யறது, அவங்கள்ட்ட என்ன செய்யறது, ஆர்வப்படுத்துறது, வசதி உள்ளவங்கள்ட்ட என்ன செய்யறது, அந்த மாதிரியான முறையில் நம்ம என்ன செய்யறது, சொல்றது, அல்லாஹ் தாலா போன்ற அமல்களை செய்யணும்னு சொல்லி நியத் வைப்போம். அடுத்தது ஹஜ்ஜுக்கு போயிட்டு அடுத்தது மாஷா அல்லாஹ் எங்க போகணும், மதீனாவுக்கு போகணும். மதீனா சுபஹானல்லாஹ், அது ஒரு புனிதமான ஒரு பூமி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உடம்ப சுமந்துக்கிட்டு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட தான் இருக்கிறான், மூத்தா போகல. நபி ஸல்லல்லாஹு உடம்புக்கு வேண்டாம் மௌத்து இருக்கலாம், ரூஹுக்கு மூத்தா போல. சுபஹானல்லாஹ், ஒரு கனவுல, ஒரு அரபியுடைய ஷேக்குடைய கனவுல நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்கன்னா, இப்ப கூட ஒரு இமாம் இருக்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் சுதைஃபி அப்படின்ட்டு. இங்க 2 இமாம் பேரு அப்துல் ரஹ்மான். மக்காவுடைய இமாம் பேர் அப்துல் ரஹ்மான் சுதைஃபி, மதீனாவோட இமாம் பேர் அப்துல் ரஹ்மான் சுதைஃபி. சுபஹானல்லாஹ், அவர் ஓதுற கிராத்தை கேட்ட அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, இன்பமா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஷேக், அரபி ஷேக்குடைய கனவுல சொன்னாங்கன்னா, இந்த அப்துல் ரஹ்மான் ஹுதைஃபி தொழுக வைக்கிறாரு, அவர் ஓதுற ஓதுதல் கிராத்து நான் ரொம்ப விரும்பி கேட்கிறேன் அப்படின்னா. கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷாரத் சொன்னாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு 90 வயசு கிட்ட இருக்கு, ரொம்ப வயசாலியா போயிட்டாங்க. சுபஹானல்லாஹ், அவங்க தொழுக வைக்கிற இடம் எது தெரியுமா? நான் 2-3 வாரத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் பயான் பேசுற இடம் தான் இமாம் தொழுக வைக்கிற இடம் அப்படின்னா, நீங்க உட்கார்ந்துக்கிற இடம் தான் நபி ஸல்லல்லாஹு கபூர். எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு மௌத்தா போல ஹயாத்தோட இருக்கிறாங்க. அங்க ஓதுற ஓதுதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா ஹாஃபிலா உள்ளவங்களுக்கு தெரியும். மதீனாவுல ஓதுற ஒவ்வொரு ஆயத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி குர்ஆன்ல என்னென்ன ஆயத்தோ அந்த ஆயத்தை தான் ஓதுவோம். وَإِذْ يَمْكُرُ بِكَ الَّذِينَ كَفَرُوا لِيُثْبِتُوكَ أَوْ يَقْتُلُوكَ أَوْ يُخْرِجُوكَ وَيَمْكُرُونَ وَيَمْكُرُ اللَّهُ. இந்த ஆயத்து என்ன அர்த்தம்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்க போகும்போது மக்கா காஃபிர்கள் அச்சமுறுத்தினாங்க, பயமுறுத்தாட்டினாங்க. என்ன நபியே, நீங்க இந்த தாவத்துடைய வேலையை விட்டுருங்க, கலிமாவை பத்தி இந்த அழைப்பு கொடுக்கறத விட்டுருங்க, இல்லைன்னு சொன்னா உங்களை கல்லால அடிப்போம், ஊரை விட்டே துரத்திடுவோம், நாட்டை விட்டே கடத்திடுவோம். இந்த ஆயத்தை என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா ஆறுதலா சொன்னா, இந்த ஆயத்தை ஓதுவாங்க. இன்னும் ஆயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி
அந்த ஆயத்தா ஓதுவாங்க. அந்த ஓதுறதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருப்பான். எப்படி இருக்கும் அந்த பூமி இருக்குத, சுபஹானல்லாஹ், மதீனா நகரம், ஒரு எப்படி சொல்றதுன்னே தெரியல தாய்மார்கள், ஒரு விதமான அமைதி. சொல்லுவாங்க, ஒரு ஊசி கீழே வந்தா கூட சத்தம் தெரியும். அப்படியாப்பட்ட ஒரு அமைதியான இடம். தாய்மார்களே, சகோதரிகளே, இருக்கிற காலம் ஒரு நாள் இல்ல, ஒரு மணி நேரம் இல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் மதிப்பானது. அல்லாஹ் பாதுகாப்பான. அங்க போய் ஊரு பேச்சு, பலா முசீபத்து, அங்க உள்ள பேச்சு, உன்கிட்ட எத்தனை நகை இருக்குது, உன் மாப்பிள்ளை எந்த நாட்டுல இருக்கிறா, உனக்கு எத்தனை பிள்ளை, யார் வீட்டுல பேசிக்கிறானே, அவுட்ல பேசினியா, அம்மாடி அவுட்ல போய் முடிச்சிட்டியமா, அவுட்ல போய் சம்பந்தம் கலந்துட்டியா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்க எல்லாம் எப்படின்னா இந்த அமலு அங்க செய்யக்கூடிய, எப்படி என்று சொன்னா இந்த மாதிரி பேச்சுக்களை பேசுறது, எல்லா அமலையும் செஞ்சுட்டு அங்கே நன்மையை விட்டுட்டு வர்றதுக்கு உதாரணம் எப்படின்னா, ஹரம்ல சாப்பிட்டு விட்டு அங்கே வாங்கி எடுத்துட்டு வர்ற மாதிரி. வீணான பேச்சுக்கள், பலா முசீபத்துகள், துன்யாவுடைய பேச்சுக்கள், அடுத்த வீட்டை பத்தி பேசுறது, அவன் மோசமானவ, அவுட்லயும் அப்படி கலந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். தாய்மார்களே, சகோதரிகள், அல்லாஹ்வுக்காக சொல்றேன், அல்லாஹ்வுக்காக சொல்றேன், நீங்க அப்படி பேசாதீங்க. அப்படி ஒரு கால் உங்க ரூம்ல உள்ளவங்க யாராச்சும் உங்கள்கிட்டயோ பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட பேச்சு கொடுத்தா, பேச்சு அப்படியே திருப்பி விடுங்க. சொல்லுங்க, இந்த மாதிரி வேணாமா, புறம் பேசாதியம்மா, புனிதமான பூமிக்கு வந்திருக்கிறோம், ஹராமான செயலை செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசாதீங்கன்னு சொல்ல வேண்டியது. சொல்லி எடுத்துக்கிட்டா அல்ஹம்துலில்லாஹ். இல்லையா, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம திரும்பிடும். கையில தஸ்பீஹ் மணி எடுத்துருங்க, ஒரு நியத் வைங்க. இன்ஷா அல்லாஹ் இங்க ஹஜ்ஜுக்கு போறவங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நாளன்னைக்கெல்லாம் கிளம்பக்கூடியவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் நாடுனா ஒரு வாய்ப்பு இருந்தா ஒரு நியத் வைங்க. ஒரு தஸ்பீஹ் மிஷின் இன்னைக்கு மாஷா அல்லாஹ் மோதிரம் மாற்ற மாதிரியே தஸ்பீஹ் மிஷின் வந்துருச்சு. அது மோதிர மாதிரி தான் தெரியும். மாஷா அல்லாஹ் இஹ்லாஸோட அமல் செய்யறவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு. நீங்க கையில மாட்டிருங்க. சுபஹானல்லாஹ். வாய்ப்பு இருந்தா 1,00,000 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சுபா. என்னுடைய இந்த பிரயாணத்தை குறிப்பா தொழுகையுடைய காலத்துல கூட அல்ஹம்துலில்லாஹ் ஏதாச்சும் குர்ஆன் ஓதிக்கிட்டு, திக்ர் செஞ்சுக்கிட்டு, துவா செஞ்சுக்கிட்டு, ஏன்னா அமல் தொழுதுகிட்டு குர்ஆன் ஓதிக்கிட்டு இருப்போம். எப்ப தொழுகை இல்லையோ, பெண்களுக்கு சுத்தம் இல்லையோ, முடிஞ்சு போச்சு. அது ஊர்ல உள்ளவங்களுக்கும் சொல்றேன், அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த காலத்துல அதிகமான பெண்கள் அல்லாஹ்வே மறந்துடுறான். ஏன்? தொழுகை இல்ல, குர்ஆன் இல்ல. அப்ப எப்ப தொழுகையும் இல்ல, குர்ஆன் ஓதுறது இல்லையோ, அவங்க நினைச்சுக்கிட்டாங்க எந்த அமலுமே இல்லை. தொழுகிற காலத்திலேயே சலாம் கொடுத்தோம் முசல்லாவை சுருட்டிடுறாங்க அப்படின்டா, துவா செய்யக்கூடிய வாய்ப்பே இல்லைண்டா, தொழுகையே இல்லைண்டா, இப்படி துவாவுக்காக தனியா ஓதுற எத்தனை பேர் இருப்பான்? சொன்னாங்க உலமாக்கள், சுத்தம் இல்லாத காலத்துல ஷைத்தான் பெண்களை ரொம்ப தாக்குவானா. ஏன்? அல்லாஹ் மறந்து இருக்கிறாங்க. திக்ர் இல்ல, குர்ஆன் இல்ல, தொழுகை இல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் மறந்துட்டாங்க. இப்ப ஷைத்தான் ரொம்ப சிந்தனை ஏற்படுத்துவான். அதனாலதான் நாம என்ன செய்யணும், மாஷா அல்லாஹ், பெண்கள் ஓய்வு காலங்களில் செய்ய வேண்டிய அமல் கண்டு அது ஒரு கிதாப் உங்க கையில இருக்கும். அது ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அதையும் எடுத்துக்கிட்டு போங்க. அதிகமா தஸ்பீஹ் மணி, தஸ்பீஹ் மிஷின் ஏதாச்சும் கையில வச்சுக்கிறீங்க. வீணான ஒரு, அதுக்குதான் நான் சொல்றேன், உங்க குரூப்ல உள்ளவங்க ஊர்லயே மஷூரா பண்ண. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால நாங்க சென்ற வருஷம் அல்லாஹ்தால ஹஜ்ஜுக்கு போற பாக்கியத்தை கொடுத்தான். நாங்க ஊர்லயே மஷூரா பண்ணிக்கிட்டோம், என்னென்ன செய்வோம், எப்படி செய்வோம், இங்கேயே நாங்க போறதுக்கு எதுல போறது, நம்ம ரூம்ல சாப்பாடு விஷயம் எப்படி தரத்தி செஞ்சுக்கிறோம், இந்த மாதிரியான நேரத்துல என்ன செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு நாளும் மஷூரா பண்ணுவோம். அல்ஹம்துலில்லாஹ் மக்காவுலயும் மதீனாவுலயும் ஏன்னா மஷூரா பண்ணுவோம். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையை கொண்டு அதனால பெரிய ஹைறுகள் அல்லாஹ் ஏற்படுத்தினான். அல்ஹம்துலில்லாஹ் பல நலவுகள் ஏற்படுறதுக்கு அல்லாஹ் காரணமாக்குறான். அதனால இங்கே மஷூரா பண்ணுங்க. உங்கள ஒரு குரூப்ல உள்ளவங்க ஒரு அமீர் ஆக்குங்க, ஆண்களை போடுங்க. இன்ஷா அல்லாஹ் தாலா இது போன்ற அமல்களை பேணுதலான முறையில செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. மீண்டும் நான் சொல்றேன், யார் இதுவரைக்கும் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலையோ, கிடைக்க மாட்டாங்கதே, எனக்கு காசு இல்லையே, இப்படியே புலம்புறதை விட்டுட்டு நீங்க போடுறது ஒரு நாளைக்கு 10 ரூபாவா இருக்கலாம், 20 ரூபாவா இருக்கலாம், அல்லது மாசத்துக்கு நீங்க 500 ரூபா தான் போடுறவங்களா இருக்கலாம். நீங்க காசை முன் வச்சு பார்க்காதீங்க, அல்லாஹ் மேல யகீன் வைங்க, அல்லாஹ் மேல தவக்குல் வைங்க. என்கிட்ட காசு வேண்டாம் இல்லாம இருக்கலாம், என்கிட்ட மனசு இருக்குது, ஆசை இருக்குது, நான் துஆ செய்வேன், நான் முயற்சி செய்வேன், அல்லாஹ் என்ன கொண்டு போவோம். உண்மையிலே சொல்றேன், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நான் ஹஜ்ஜுக்கு போனது இன்னமும் போகாத மாதிரி தான் நினைச்சிருக்கேன். எப்படி நம்ம போனோம், எப்படி அல்லாஹ் உதவி செஞ்ச ஆச்சரியமா இருக்குது. தாய்மார்களே, சகோதரி, நான் இதை எதுக்கு சொல்றேன்டா, அடுத்தவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஊட்டுறதுக்காக. நமக்கே தெரியாது அல்லாஹ் நம்மளை கொண்டு போவான். எத்தனை பிச்சைக்கார மாதிரி இருப்பாங்க பாக்குறதுக்கு, ஏழை பரம ஏழை மாதிரி இருப்பாங்க, அவங்க எல்லாம் வந்துக்கிறான்.
ஆப்பிரிக்காக்காரவங்க, நான் சென்ற வருஷமே சொன்னேன், உலகத்திலே 7 நாடுன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான். சுபஹானல்லாஹ் 3.25 லட்சம் பேர் வந்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நாடு. 3.25 லட்சம் மக்கள் ஆப்பிரிக்கா பாக்குறதுக்கு சுபஹானல்லாஹ். 7 ஒரு 100 ரூபாய் காசு ஜோக்குல இருக்குமான்னு சந்தேகமா இருக்கு. அவங்க கூட வந்தாங்க, அல்லாஹ் கொண்டு வந்தான். எனவே நியத்து வைங்க, தயவு செஞ்சு வெளிரங்கத்தை பார்த்து முடிவு பண்ணிடாதீங்க. அதுக்கு ஒரு முயற்சி, 2 முயற்சியை நான் சொல்றேன். யார் இதை செய்யறாங்களோ அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யும். ஒன்னாவது ஒரு உண்டியல் ஒண்ணு வாங்குங்க, அல்லது யார்ட்டையாச்சும் பணத்தை மாசம் மாசம் கொடுத்து வைங்க. உண்டியல் ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. ஒன்னாவது. 2வது, சிக்கனமா செலவு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரை அதற்குரிய முயற்சியா இந்த பெருநாளைக்குள்ள செலவுல இருந்து சிக்கனமாக்குங்களேன். இந்த பெருநாள் செலவுல இருந்து சிக்கனமா எளிமையா முடிக்க முயற்சி செய்யுங்க. இந்த பெருநாள் ட்ரெஸ்ஸுக்கு நான் ஒரு 3000 ரூபாய் எடுக்கலாம் நினைச்சிருந்தேன். நான் இன்ஷால்லா ஹஜ்ஜுக்கு பண்ணி ஏத்து வச்சிருக்கேன், அதனால நான் 3000 ரூபாய்க்கு எடுக்க மாட்டேன், அதை விட நான் கம்மியா எடுப்பேன். எங்க குடும்பத்துல உள்ள எனக்கு, என் கணவனுக்கு, என் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 5000 ரூபாய்க்கு நாங்க நியத்து வச்சிருந்தேன். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு முயற்சிக்காக நான் ஒரு 3000 ரூபாய்க்குள்ள எல்லாருக்கும் எடுத்துக்கிறோம். அந்த 2000 ரூபாய் அதை மிச்சம் பண்ணி அதை சேர்த்து வைங்க. இப்படி செய்யறவங்களுக்கு அல்லாஹ் நிச்சயமா உதவி செய்வான். அல்லாஹால அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. யார் யாரு இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு செல்றாங்களோ அல்லாஹாலுடைய ஹஜ்ஜுடைய பிரயாணத்தை ஆஃபியத்தோட, நல்ல சுகத்தோட, கபூலியத்தோட சென்று வர அல்லாஹ் உதவி செய்வானாக. யார் இதுவரைக்கும் சென்று பல வருஷமாக ஆகி ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. குறிப்பாக யார் இதுவரைக்கும் காபாவை காணாமல் ஆசையோடு ஆவலோடு துடித்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹால அவர்களுக்கும் மிக விரைவாக சீக்கிரமாக அவர்களுக்கும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. இதுல யாரு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நாம வேண்டிக் கொள்றோம், இங்க உள்ளவங்க எல்லாருக்காகவும், நம்ம ஊர்ல உள்ள உலமாக்கள் மக்கள் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. நமக்காகவும் இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. எல்லாருடைய நல்ல சுகத்துக்காக, ஆஃபியத்துக்காக, எல்லாருடைய குடும்பங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக, நம்ம ஊருடைய தீனுடைய விஷயங்கள் பாதுகாக்கப்படுவதற்காக, எல்லா விதமான விஷயங்களுக்காக துவா செய்யுங்க. ஹஜ்ஜுக்கு போறவங்கள்ட்ட துவா செய்யும்படி வேண்டிக் கொள்ளுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்யக்கூடிய ஹஜ்ஜுகளை கபூல் செஞ்சு ஆஃபியத்தோட போயிட்டு ஆஃபியத்தோட திரும்பி வந்து மீண்டும் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وبارك وسلم عليه. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة النبي محمد صلى الله عليه وسلم في الدنيا وشفاعته في الآخرة. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها برحمتك يا أرحم الراحمين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم نبر قلوبنا بالقرآن وزين أخلاقنا بالقرآن ونجنا من النار بالقرآن وادخلنا الجنة بالقرآن. يا الله நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ இரவிலோ பகலிலோ கூட்டாகவோ தனியாக வெளிச்சத்திலோ இருட்டிலோ சிறுபிராயத்திலோ வாலிபத்திலோ வயோதிகத்திலோ செய்த எல்லா சிறிய பெரிய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள், உஸ்தாத்மார்கள், மனைவி மக்கள், எங்களிடம் ஓதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் உன்னுடைய அடிமைகள் யா அல்லாஹ், ஆனால் பலகீனமானவர்கள் யா அல்லாஹ். எங்களை யா அல்லாஹ் உன்னுடைய கோபத்தை காட்டி எங்களுடைய குற்றம் பிடித்து விடாதே யா அல்லாஹ். எங்களோட இரக்கமா நடந்துக்கோ யா அல்லாஹ். எங்களோட யா அல்லாஹ் அன்பாக பாசமாக நடந்துக்கோ யா அல்லாஹ். இந்த உலகத்துல வரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டத்தை சோதனை கூட தாங்க முடியலையா அல்லாஹ். கபருடைய மஹ்ஷருடைய நரக
நரகத்துடைய வேதனை எங்களால் எவ்வாறு தாங்க முடியும் யா அல்லாஹ். இந்த உடம்பை தீக்கி நரக நெருப்புல போட்டு பொசுக்கிறாதே ரப்பே. யா அல்லாஹ், கண்ணியமான மக்களை எங்களை ஆக்கிவே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை கேவலப்படுத்திடாதே ரப்பே. நாங்க செஞ்ச பாவத்தினால எங்களை பிள்ளைங்களை தண்டிச்சிடாதே ரப்பே. எங்களுடைய பிள்ளைங்க செஞ்ச பாவத்தினால எங்களை தண்டித்து விடாதே ரப்பே. நாங்க செஞ்ச பாவத்துக்காக கோபப்பட்டு எங்கள் மீது ஆபத்தை சோதனை அதாப இறக்கி விடாதே ரப்பே. பாவங்கள்ல இருந்து தௌபா செய்யணும் ரப்பே. எத்தனையோ பேர் யா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு ஹாஜிகள் யா அல்லாஹ் பிரயாணங்கள் ஆரம்பித்து விட்டார்கள் யா அல்லாஹ். அவருடைய ஹஜ்ஜுடைய பிரயாணத்தை லேசாக்கி விடு ரப்பே. என்ன நடந்தாலும் பொருந்தி கொண்டு ஹஜ்ஜுடைய அமலை செய்யக்கூடியவர்களாக ஆக்கி விடு ரப்பே. அங்க போய் யாரையும் குறை சொல்லி விடாமல், யாரையும் யா அல்லாஹ் குற்றம் சொல்லி விடாமல், யா அல்லாஹ் பேணுதலோடு தக்வாவோடு மஹரம் பேணி பரதாவோடு இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்கி விடு யா அல்லாஹ். யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்லாமல் துடித்து கொண்டிருக்கிறார்களோ, ஆசையோடு ஆவலோடு துஆ செய்து கொண்டு ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய உள்ளங்களில் உள்ள ஆசைகள் ரகசியம் உனக்கு மட்டும்தான் வெளிச்சம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி கொடு யா அல்லாஹ். கடன் பட்டவருடைய கடனை அடைக்க உதவி செய்ய யா அல்லாஹ். குழந்தை பாக்கியத்தை கேட்கிறவங்களுக்கு சாலிஹான குழந்தை பாக்கியத்தை நசீபாக்கி கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நோய் நொடியில உள்ளவங்களுக்கு மருந்து மாத்திரை இல்லாத ஷிஃபாவுடைய வாழ்க்கையை கொடு யா அல்லாஹ். எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் உன்னிடமே கேட்டு பெறக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்து ஈமானோட உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய வயசு கழிந்து கொண்டே இருக்குது யா அல்லாஹ். நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு கிடக்குறாங்க ரப்பே. குடும்பங்கள் ஒற்றுமையாக சேர்ந்து நடக்கிற பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். எத்தனையோ பேருடைய காசு பணங்கள் மண்ணிலையும் கல்லையும் செலவாக்கி கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். எத்தனையோ பேருடைய காசு பணங்கள் வீண்வரையம் இஸ்ரால் செய்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த மாதிரியான வீண்வரையை தொட்டும் எங்களை பாதுகாத்து யா அல்லாஹ். தேவையான நல்ல வழியில மட்டும் செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். எங்கட பிள்ளைங்களை எங்களுக்கு சோதனை ஆக்கிடாதே ரப்பே. பிள்ளைங்களை கொண்டு எங்களுக்கு கண்குளிச்ச நசீபாக்கி கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னை பயந்து நடக்கிற தக்வாவை கொடு யா அல்லாஹ். உனக்காக அமல் செய்யக்கூடிய இஹ்லாஸை கொடு யா அல்லாஹ். உன்னை நம்பி நடக்கக்கூடிய யகீனை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் யா அல்லாஹ் உன்னிடமே கேட்கக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், பாவம் செஞ்ச நிலைமையில எங்களை மூத்தாக்கிடாதே ரப்பே. நல்ல அமல்கள் செஞ்சவர்களாக கலிமா சொன்னவர்களாக உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். படுத்த படுக்கையில போட்டு எங்களை குடும்பத்தார்களுக்கு சிரமத்தை கொடுத்து விடாமல் இறுதி மூச்சு வரையிலும் எங்களுடைய வேலைகளை நாங்களே செய்யற அளவுக்கு ஆஃபியத்தை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட துஆக்களை கபூல் செஞ்சுக்க யா அல்லாஹ். எங்களுடைய யா அல்லாஹ் அமல்களை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா إنك أنت التواب الرحيم. صل يا رب على النبي سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. இன்னைக்கு வியாழக்கிழமை சபுசாரி அமல் இருக்குது. உங்க வீட்டு ஆண்களை ஆர்வப்படுத்துங்க. வெள்ளிக்கிழமை ஒரு சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறது, ஸலவாத் அதிகமாக ஓதுறது, துஆக்கள் கபூலாகக்கூடிய நாள், மிஸ்வாக் வளர்க்கிறது, நகங்கள் வெட்டி கொள்றது, இந்த மாதிரியான சுன்னத்தான் அமல்களை அதிகமாக நாமளும் செய்வோம், அடுத்தவங்களை ஆர்வப்படுத்துவோம். காலை மாலை துஆக்களை விடுபடாமல் டெய்லி ஓதுறதுக்கு முயற்சிங்க. வீட்டு தாலிமை படிங்க. அல்லாஹ் தஆலா அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக ஆக்கி நிம்மதியான வாழ்க்கை எல்லாம் தருவாங்க. நீங்க நமக்காக துஆ செய்யுங்க, நாம உங்களுக்காக துஆ செய்வோம். அல்லாஹ் தஆலா எல்லோருடைய துஆக்களையும் கபூல் செய்து கொள்வாங்க. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவங்க குறிப்பாக துஆ செய்யுங்க. அல்லாஹ் தஆலா எல்லோருடைய ஹஜ்ஜுகளையும் கபூல் செய்வாங்க. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் أشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون. سلام على المرسلين.